எபிரெயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. தேவ மனிதர்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவன் வார்த்தையை கொடுத்த உடனேயே அவங்க அந்த விடுதலை அவங்க என்ன செஞ்சதில்லை, பார்த்தது கிடையாது. அது ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அந்த விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் தான் அந்த பலன்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, சுதந்தரித்து கொண்டார்கள். இந்த விசுவாசத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதோட அடையாளமே எனக்கு அந்த இடத்துல பொறுமை தேவை. அந்த இடத்துல எனக்கு பொறுமை இல்லைன்னா நான் இன்னும் விசுவாசத்துக்குள்ள என்ன செய்யல, பூரணமாக செல்லவில்லை. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்குமான மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார், ஒரு பகுதிக்கு மட்டும் இல்லை. ஒரு ஆரஞ்சு பழத்துல எப்படி நிறைய சுளைகள் இருக்கிறதோ அது போல ரட்சிப்பில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு இருக்கிறது. தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவசமாக, கிருபையாக, பரிசாக அவர் அதை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகளின் மூலமாக விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த பொறுமையையும் பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு பகுதியிலையா நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.